தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இன்று முதல் அமெரிக்காவுக்கு வரும் சீனாவிலிருந்து வருகின்ற பார்சல்கள் அனைத்தும் தடை விதிக்கப்படுகிறது என்ற ஒரு முக்கியமான தகவலை அறிவித்திருக்கிறது. ஆனால் அவர்கள் இதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பது குறித்து அந்த அதிகாரிகள் யாரும் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். ஆனால் சீனாவிலிருந்து வரும் பார்சல்களுக்கு மட்டும் தடை விதிக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கடிதங்களுக்கு எந்த தடையும் இல்லை, வழக்கம் போல் கடிதங்கள் அனுப்பப்படலாம். ஆனால் சீனாவிலிருந்து வரும் பார்சல்கள் அனைத்தும் இன்று முதல் தடை விதிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு என தெரிவித்திருக்கார்கள். என்ன காலகட்டம் என்பது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் இதனால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது மட்டும் நிச்சயம். என்றால் சீனாவினுடைய ஆன்லைன் ஜெயன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற டெமு மற்றும் ஷெயின் என்ற இரு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 80% பார்சல்களை சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகின்றன. அமெரிக்காவுக்கு வருகின்ற பார்சல்களில் 70% பார்சல்கள், வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் பார்சல்களில் 70% பார்சல்கள் சீனாவிலிருந்து தான் வருகின்றன என்பது மற்றொரு மிகப்பெரிய தகவல். இந்த குறிப்பிடத்தக்க தகவலை வைத்து பார்க்கும்போது சீனாவிலிருந்து பார்சல் தடை செய்யப்படுவது என்பது மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த ஆன்லைன் நிறுவனங்கள், அமேசான் போன்ற நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் $800 கீழே என்றால் இதற்கு முன்னால் டி மினிமிஸ் பாலிசி என்ற ஒரு கொள்கை இருக்கிறது அமெரிக்காவிலே. அதாவது $800 அமெரிக்காவின் $800, அதாவது இந்திய மதிப்பிலே 70,000 ரூபாய்க்கு கீழ் இருந்தால் அந்த பார்சல்களுக்கு எந்த ஸ்கிரீனிங், ஸ்கேனிங் எதுவும் கிடையாது, நேரடியாக அந்த பார்சல்கள் அனுப்பப்பட்டுவிடும். ஆனால் இந்த விதியை முறைகேடாக சட்டவிரோதமாக பயன்படுத்தி டெமு மற்றும் ஷெயின் போன்ற நிறுவனங்கள், சீன நிறுவனங்கள் ஏகப்பட்ட பார்சல்களை அனுப்பி, இந்த குறைவான விலையில பார்சலை அனுப்பி நிறைய இறக்குமதி வரியை கட்டாமல், கஸ்டம் சுங்க வரியை கட்டாமல் ஏமாற்றி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது பரவலாக. இதனால் தான் தற்போது அதிரடியாக அனைத்து பார்சலுக்கும் தடை, சீனாவிலிருந்து வரும் அனைத்து பார்சலுக்கும் தடை என்ற ஒரு தடாலடியான அறிவிப்பை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த தடையின் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் சீனாவுக்கு. ஆனால் சீனாவும் பதிலடியாக என்ன செய்திருக்கு என்றால், அமெரிக்காவிலிருந்து வரும் இறக்குமதியாக செய்யப்படுகிற அனைத்து பொருளுக்கும் 10% வரி என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கு அமெரிக்காவின் மிக முக்கிய நிறுவனங்களான கூகுள் நிறுவனம் ஆகியவற்றுடைய மற்ற கூட்டு நிறுவனங்களில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு நாங்கள் இறக்குமதி வரியை அதிகப்படுத்த போகிறோம் என்ற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கூகுள் மற்றும் யூஎஸ் பேஷன் ஜெயண்டான கோக்லமரான டோமி ஹில்ஃபிங்கர், கால்வின் கிளைன் போன்ற நிறுவனங்கள் அங்கிருந்து வருகின்ற துணிகளுக்கெல்லாம் கூடுதல் வரியை விதிக்கப் போகிறோம் என்ற வகையிலே விசாரணை நடத்துகிறோம், சிறப்பு விசாரணை குழு அமைத்திருக்கிறோம் என்ற தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றால் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு 10% 20% கூடுதல் வரியை விதித்து சீனாவும் பதிலடி கொடுத்திருக்கிறது. இதற்கிடையே வெள்ளை மாளிகையிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது சீனா தொடர்பான கேள்வியை கேட்டபோது இது தொடர்பாக வர்த்தக போர் தொடங்கிவிட்டது என்று தற்போது பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கூற ஆரம்பித்து விட்டார்கள். இது குறித்து உங்கள் கருத்து என்ன என கூறிய பொழுது, சீன அதிபருடன் பேச வேண்டும் என்று நேற்றே பேச வேண்டும் ஆனால் நான் பேச்சுவார்த்தையை தற்போது தள்ளி வைத்திருக்கிறேன், அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் வரும்போது பேசுகிறேன் என்று அவர் சீன அதிபரை சந்திக்கப் போகிறேன் என்று தெரிவித்திருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்பு. நேற்று திட்டமிட்டபடி சந்திப்பு நடந்திருக்க வேண்டும். ஆனால் சந்திப்பு தற்போது இல்லை என்பதை சூசகமாக அவர் அவசரம் இல்லை, கால நேரம் வரும்போது சந்திக்கிறேன் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். எனவே இது மேலும் சிக்கலை அதிகமாக்கும். ஆனால் இந்த சீனா அமெரிக்கா இடையான வர்த்தக போரின் காரணமாக இதன் தாக்கம் மற்ற நாடுகளிலும் எதிரொலிக்க தொடங்கும் என்றால், இப்போது அமெரிக்காவின் எதிரொலியின் அடிப்படையிலே தடை விதித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது ஐரோப்பிய யூனியனும் சீனாவிலிருந்து வருகின்ற பொருள், குறிப்பாக இந்த டெமு, ஷீன் ஆகிய ஆன்லைன் நிறுவனங்களிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு தடை விதிப்பது குறித்து அவர்களும் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதன் எதிரொலி மற்ற நாடுகளுக்கும் பரவும் பொழுது இந்த வர்த்தக போர் அதிக அளவு உலக அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். சீனாவுக்கு துணையாக ரஷ்யா வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா வழக்கம் போல் நடுநிலை வைக்கும். ஆனால் இந்த வர்த்தக போர் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்தால் நிச்சயமாக உலக பொருளாதார தேக்க நிலை மேலும் தேய்வு அடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்சமயத்திற்கு இல்லை என்றே தெரிகிறது. இந்த வர்த்தக போர் சீனா அமெரிக்கா இடையே என்று தெரிந்தாலும்
இது மற்ற நாடுகளையும் கடுமையாக பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆபிரகாம்.